மேம் உங்களோட அரசியல் முன்னோடி ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா யாரு மேம் சொல்லுவீங்க? ஜெயலலிதா அம்மா அவர்கள நாம வந்து நிச்சயமாக ஒரு ரோல் மாடலா தான் எடுத்துக்க முடியும். 1982லலாம் பார்த்தீங்கன்னா, அப்ப பெண்கள் அரசியலுக்குள்ளலாம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ம். அதுலயும் ஒரு ஒரு தலைவியாக உருவாகணும் அப்படிங்கிறது வந்து மிகவும் கடினமான ஒன்று. அப்ப வந்து குறுகிய காலகட்டத்துக்குள்ள 82ல வராங்க. 91லயே சிஎம் ஆயிடுறாங்க அப்படிங்கும்போது, அது ஒரு அசாத்தியமான திறமை மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு மக்களுடைய ஆதரவும் அதிகமா இருந்திருக்குங்கிறத நான் கவனிக்கும்போது, மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கிறேன். ஏன்னா, அவங்க பெண்களுக்கு பொதுவாகவே நெறைய செஞ்சிருக்காங்க. பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம அந்த ஒரு திரைப்படத்தின் வாயிலாக கூட அத எடுத்துட்டு போய் காமிச்சாங்க. கண்டிப்பா. குழந்தைகள பார்க்கும்போது அவங்க சத்துணவு சார்ந்த அதுல தான் முதல்ல பொறுப்புல இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய சத்துணவ வந்து சரியான முறையில குடுக்கணும். அப்ப அவங்களோட அணுகுமுறை முழுவதுமாக மக்களை சார்ந்து இருந்ததுனால, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தலைவியாக அவங்களோட அரசியல் வாழ்க்கை முழுவதும் இருந்தது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இதுலயும் அவங்க பார்க்கிறேன். எதிர்க்கட்சியில இருந்து பல கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, நிச்சயமாக சட்டமன்றத்துல மிகப்பெரிய அவமானம். ஒரு பெண்ண வந்து இது மாதிரி எது மாதிரி செய்யக்கூடாதோ, அது மாதிரி எல்லாம் அவங்க புடவை உருவி அந்த அளவுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு, நான் முதல்வரா தான் வருவேன் அப்படிங்கிறதையும் அவங்க ஏத்துக்கிட்டு, அது மாதிரியே வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால அவங்க ஒரு ரோல் மாடல்.